அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ தமிழ் செய்திகள்ல தமிழ்நாட்டு ரிலேட்டடா இருக்கக்கூடிய செய்திகள்ல எல்லாமே கம்மியா தான் இருந்துச்சு. நம்ம எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறதையுமே நேத்து தான் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதனால தமிழக செய்திகள் அப்படிங்கிறது குறைவாக தான் இருந்துச்சு. டைரக்டா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சவுத் இந்தியன் பேஜ்ல ஒரு முக்கியமான செய்தி இருந்துச்சு. அதாவது கர்நாடகாஸ் செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேக்ஸ் யுஎன்டிபி பிரைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யுஎன்டிபினா யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது நம்ம பேசிக் தான் இல்லையா? ஸோ யுஎன்டிபியோட ஒரு பிரைஸை வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா கர்நாடகாவை சேர்ந்த ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஃப்ரம் தார்வட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கர்நாடகா, அவங்களுக்கு தான் வந்து என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஈக்குவேட்டர் பிரைஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஓகேவா? என்ன பிரைஸ் அப்படின்னா ஈக்குவேட்டர் பிரைஸ். இந்த ஈக்குவேட்டர் பிரைஸ் யார் கொடுக்குறாங்கன்னா யுஎன்டிபி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை என்னன்னு ரெஃபர் பண்றாங்கன்னா ஆல்சோ ரெஃபர் டு அஸ் தி நோபல் பிரைஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஓகே, 3-4 கேள்விகள் இதுல இருந்தே இருக்கு. ஈக்குவேட்டர் பிரைஸ் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்க, யார் கொடுக்குறா, நோபல் பிரைஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் எந்த பிரைஸை சொல்லுவாங்க, இந்த மாதிரி பல கேள்விகளை வந்து நமக்கு கேட்கலாம். சரியா? முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. The BB Fatima Women's Self-Help Group was awarded for its eco-friendly farming practices அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்விரான்மெண்ட் ரிலேட்டடா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எஸ்ஹெச்ஜிக்கு யுஎன்டிபி என்ன பண்றாங்க, ஈக்குவேட்டர் பிரைஸ் அப்படிங்கறத கொடுக்குறாங்க. அதை நம்ம இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நோபல் பிரைஸ் ஃபார் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த பிரைஸை பொறுத்த வரைக்கும் பிபி ஃபாத்திமா அப்படிங்கிற அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு இப்ப கொடுத்துருக்காங்க. அதுதான் முதல் செய்தியில பாக்குறோம். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா விமன் கின் ஆஃப் டிசீஸ்டு டோனார்ஸ் டு கெட் ப்ரியாரிட்டி இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவில் நோட்டோ அப்படின்ற அமைப்பு இருக்கு இல்லையா? நேஷனல் ஆர்கன் அண்ட் டிஷ்யூ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆர்கனைசேஷன். சமீபத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆகஸ்ட் 3 தான் வந்து இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டே. இந்தியாவோட ஆர்கன் டொனேஷன் டே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு அட்வைசரி, ஓகேங்களா, ஒரு கைட்லைன்ஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஒரு 10 பாயிண்ட் இருக்கக்கூடிய ஒரு கைட்லைன்ஸ். அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் வந்து கண்டிப்பா அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் டிரான்ஸ்பேரண்டா வந்து எவ்வளவு ரெசிபியன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுல முக்கியமா ஒரு கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க, விமன் கின் ஆஃப் டிசீஸ்டு டோனார்ஸ் டு கெட் ப்ரியாரிட்டி இன் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இது என்ன கண்டென்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்னோட ஆர்கனை டொனேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் இல்ல சொந்தக்காரவங்க யாருக்காவது அவங்களுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. என்னோட ஆர்கன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஆர்கனை டொனேட் பண்ண போறேன்னா என்னோட ஃபேமிலியில யாருக்காவது ஃபர்ஸ்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவையா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவுட் சைட் சர்க்கிள்குள்ள போறாங்க. இதுல 2-3 அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னா சிமிலர் பிளட் குரூப் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி இப்ப பேரண்ட் இருந்து ஆஃப் ஸ்பிரிங் போறப்ப என்ன ஆகும்னா ஈஸியா மேட்ச் ஆயிரும். அந்த நிறைய டெஸ்டிங்லாம் பண்ணி மேட்ச் பண்ணுவாங்களே, அது ஈஸியா மேட்ச் ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸும் இருக்கு. ஆனா அரசாங்கம் இந்த மாதிரியான அட்வான்டேஜஸையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விமனுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விமனை ஏன் ப்ரியாரிட்டைஸ் பண்றாங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல அதிகமா இருக்கு. சரியா? ஸோ அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன்ல இருக்கக்கூடிய ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பேசிக்கா 2 விஷயங்களை நம்ம பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.